ராகு என்கின்ற ஒரு மாய கிரகத்தின் மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே, ஜோதிடம் அறிந்தவர்களாக இருக்கட்டும், ஜோதிட ஆர்வலர்கள் அல்லது ஜோதிடர்களாகவே இருக்கட்டும், ஒரு கணிக்க சிக்கலான சுவாரஸ்யமான கிரகம் இந்த ராகுன்னு சொல்லுவேன். இந்த ராகுவை பற்றி மூல நூல்களில் கூட ஒரு 3000 ஸ்லோகம் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நூலாக இருந்தாலும் அது 30 ஸ்லோகத்துக்குள்ள ராகு கேதுக்களை பற்றி சொல்லிடுறாங்க. அதுலேயும் சொல்லப்போனால் ஒரு 10 ஸ்லோகம் மட்டுமே ராகுவை பற்றியதாக இருக்கும். ஆக ராகு என்பது எப்போவுமே ஒரு புரியாத புதிர் தான். ஒரு மனுஷனுக்கு ராகுதசை வருது, ஒரு பெரிய அளவில் அந்த மனிதரை உயரத்திற்கு கொண்டு போகிறதா அல்லது ஏற்கனவே இருக்கின்ற நிலையிலிருந்து கீழிறக்கி விட போகிறதா என்பதை கணிக்க சிக்கலான ஒரு கிரகமாக ராகுவை கணிப்பதற்கு ஒரு ஜோதிடருக்கோ ஜோதிட ஆர்வலருக்கோ கைவர வந்துருச்சுன்னா அதற்கப்புறம் அவருக்கு ஜோசியம் பிடிபட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்படிங்கிறத என்னுடைய எழுத்துக்கள்லையும் என்னுடைய விளக்க அமைப்புகளையும் நம்ம சன் தொலைக்காட்சியிலேயும் அந்த விளக்க அமைப்புகளையும் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ராகு என்பது ஒரு இருள் கிரகம், இன்னொன்று அவரே ஒரு பிரதிபலிப்பு கிரகம். எந்த வீட்டில் போய் அமர்கிறாரோ அந்த வீட்டின் தன்மையை அப்படியே பிரதிபலிப்பவர். யாரோடு போய் இணைகிறாரோ அவருடைய அமைப்பை அப்படியே பிடித்து கொண்டு கவர்ந்து கொண்டு அவருக்கு பதிலாக இவர் தரக்கூடிய ஒரு நிழல் கிரகம். தன்னை பார்க்கின்ற கிரகங்களை கூட விட்டு வைக்க மாட்டார். தன்னை பார்க்கின்ற கிரகங்களின் அத்தனை தன்மைகளையும் கவர்ந்து கொண்டு தன்னுடைய தசையில் அவரே செய்வார். இன்னொன்று 18 வருஷங்க ராகு தசை. 18 வருஷன்றது ஒரு மிகப்பெரிய மிக நீண்ட காலகட்டம் இல்லையா? ஒரு 20 வயதில் வாழ ஆரம்பிக்கிறோம், வாழ்க்கைக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறோம், சமூகத்திற்குள்ளே வர ஆரம்பிக்கிறோம். 60 வயது வரைக்கும் ஒரு 40 வருஷ காலம் நம்முடைய மனம், நம்முடைய உடல் அத்தனையும் நம்முடைய சொந்தம், நமக்கு சொந்தம், யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் நம்ம செயல்படலாம் என்கின்ற சூழ்நிலையில் அதில் ஒரு 18 வருஷம் ராகுதசை வந்துடுதுன்னு வைங்க. அது நல்லதாக இருந்தால் எங்கேயோ கொண்டு போயிட போகுது, அல்லது அல்லதாக இருந்தால் ஒரு நிலையில் நம்ம போராட போகிறோம் என்கின்ற அமைப்பில் ராகுவை பற்றிய எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு ரொம்ப ஓவராகவே இருக்கும். ஆக ராகு எப்போதுங்க நன்மையை தருவார். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் என்கின்ற 5 இடங்களில் அவர் சுயமாக நன்மைகளை தருவார் என்பது ஒரு பொதுவாக எல்லா நூல்களையும் மூல நூல்களில் ஒரு பொதுவாக சொல்லப்பட்டு ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட சனி செவ்வாயுடைய ஸ்திர வீடுகள்னு சொல்லப்படக்கூடிய விருச்சிகம், கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகளை செய்கிறதில்லை. இதில் கூடுதலாக இந்த விருச்சிகம், கும்பத்தில் சனி செவ்வாயுடைய தொடர்பை மட்டும் அவர் பெற்றிருக்கும் பொழுது அவர் எந்த பாவகமாக இருந்தாலும் இயல்பாக நன்மைகளை செய்ய முடியாத நிலைமையில் போயிடுறார். இதோடைய வெளிப்படையான கருத்து என்ன? விருச்சிகத்திலேயோ கும்பத்திலேயோ இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் சனியுடைய தொடர்பு, இணைவு, பார்வை போன்றவைகளை நேரடியாக ஒரே நேரத்தில் படக்கூடாது. அப்படி அவருக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு நிலையில் குரு சுக்கிர தொடர்புகளோடு இருக்கணும், அல்லது வேறு மாதிரியாக ஒரு நல்ல விதமான கோடிக்கணக்கான அமைப்பில் கொட்டக்கூடிய நிலைகள்னு சொல்ல போவோமே. ஆனால் எங்கிருந்தாலும் அவர் குரு சுக்கிர தொடர்புகளோடு மட்டும்தான் இருக்கணும். 12 வீடுகளில் ஏதோ ஒரு வீடுகளில் ராகு இருந்து தான் ஆகணும். அந்த வீடு சுவருடைய வீடாக இருந்து, சர வீடுகளாக இருந்து, அல்லது இப்போது நான் சொன்ன மேஷம், மகரம், கன்னி, ரிஷபம் போன்ற ஒரு சுப வீடுகளாக இருந்து 5 இடங்களை சொல்லுவோம். ஆமேடம், எருதுசுரா, நண்டு கன்னின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 வீடுகளில் குருவோடு இணைந்து, குருவின் இணைவோடு இருந்து, குருவின் பார்வையோடு இருந்து, அல்லது குரு சுக்கிர ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் இணைஞ்சு, குரு பார்க்கிறார், சுக்கிரன் இணைந்திருக்கிறார், அல்லது குருவின் வீட்டில் சுக்கிரனோடு இருக்கிறார், சுக்கிரனின் வீட்டில் குருவோடு இருக்கிறார் என பலவிதமான காம்பினேஷன் இல்லையா? இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் குழப்பம், என்னடா அவர் இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறாருன்னு கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து கவனித்து பார்க்கும் பொழுது நான் இப்போது சொல்லுகின்ற இந்த காம்பினேஷன் என்கின்ற இந்த கிரக சேர்க்கை அமைப்புகள் உங்களுக்கு புரியும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் செவ்வாய் சனியின் தொடர்புகளை மட்டும் பெறாமல் இருக்கக்கூடிய ராகு நல்லவைகளை செய்வார். குரு, சனி, சுக்கிரனுடைய இணைவுகளை மட்டும் பெற்றிருக்கின்றவர் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். தனிப்பட்ட முறையில் பாப கிரகங்களோடு அவர் தொடர்பு கொள்ளாமல் இருக்கும் பொழுது அந்த தசை, ராகு தசை, ராகுவின் புக்தி அந்த ஜாதகருக்கு நன்மைகளை மட்டுமே தரும் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.